நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 25. அதிதேவும் விஷ்ணுவும் அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தனர். அதிதேவ் எப்போதும் போல அமைதியாக இருக்க, விஷ்ணு அவனுக்கு நேரெதிராக இருந்தான். புது இடம், புது கல்லூரி என அவன் தனது படிப்பு நினைவாகிய சந்தோஷத்தில் மிதந்தான். ஒரு நாள் அதிதேவ், சரண், நிதிஷ், விஷ்ணு, சந்தோஷ் அனைவரும் மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, அப்போது அவர்களுக்கு அருகில் இருந்த மரத்தின் அடியில் பேச்சு சத்தம் கேட்டு அதிதேவ் பார்த்தபோது அங்கே வினித் பேச பேச அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். டேய், அது விஷாலி தானே என அதிதேவ் அதிர்ந்து போய் கேட்க, ஆமாடா, இவங்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கா, அவ முகமே சரியில்லை என சொன்னவன் உடனே அவர்களை நோக்கி சென்றான். அங்கே வினித்தும் விஷாலியும் பேசி கொண்டிருந்தனர். விஷாலி, என்னாச்சு, ஏன் அலற என அதிதேவ் அவளிடம் விசாரிக்க, டேய், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ என்னடா நடுவில் வர என வினித் கோபமாக கத்த, அவனை முறைத்தவன், விஷாலி, என்ன பிரச்சனை என வினித்தை கண்டுகொள்ளாமல் அதிதேவ் இறுக்கமான குரலில் கேட்டான். இவன் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான் ஆதி. நான் எவ்வளோ சொன்னாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுறான் என அவள் இன்னும் அழுக, நீ போ, இவனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிய ஆதி விஷாலியை அனுப்ப, ஏய் நில்லுடி, நான் உன்னை போக சொல்லலை என வினித் அதிகாரம் செய்ய, அவளை கண்களால் போகும்படி சைகை செய்தவன் அடுத்த நொடி அவன் முகத்தில் குத்தினான். இதை சற்றும் எதிர்பாராத வினித் ஒரு நொடி திடுக்கிட்டவன் அடுத்த வினாடி அவனும் அடிக்க வர, அதை எதிர்பார்த்திருந்த ஆதி விலகி கொள்ள, அவன் கீழே விழ ஆதியின் நண்பர்கள் கூட்டம் கேலியாய் அவனை பார்த்து சிரிக்க, அதில் ஆத்திரம் கொண்டவன் ஆதியை எட்டி உதைத்தான். இவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டதால் இவர்கள் சண்டையில் கூட்டம் கூடி இந்த பிரச்சனை பிரின்சிபாலை சென்றடைந்தது. அவர் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தார். என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? நீங்கள் என்ன ரவுடிகளா, இப்படி சண்டை போடுறீங்க, டிசிப்ளின் வேணாம் என அவர் திட்ட, இருவரும் அமைதியாக இருந்தார்கள். வினித், ஏற்கனவே நீ சரியில்லை, லாஸ்ட் 1 இயரில் உன் ஸ்டடீஸும் சரி, உன் பிஹேவியர் எதுவும் கரெக்டாக இல்லை, நீ படிக்க வந்தியா, என்ன நினச்சிட்ருக்க என்று திட்டியவர் ஆதியை பார்த்தபடி, உனக்கு என்னாச்சு அதிதேவ், நீயும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற என கேட்க, இருவரும் அமைதியாக இருந்தனர். அவர்களை எவ்வளவு திட்டியும் இருவரும் வாயை திறக்கவில்லை. அதிதேவ் விஷாலியை மனதில் வைத்து எதுவும் கூறாமல் இருக்க, வினிதோ இவனை எப்படி பழிவாங்குவது என சிந்தித்து கொண்டிருந்தான். இவர்கள் 2 பேரும் அமைதியாய் இருந்ததை கவனித்தவர், யூ போத் ஆர் சஸ்பெண்ட் 1 வீக் என சொல்ல, ஆதி ஒரு நிமிடம் அதிர்ச்சியானவன் பிறகு முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வெளியே வர, வினிதோ விசிலடித்து கொண்டே வெளியே வந்தான். ஆதி வெளியே வந்தவுடன் அவனது நண்பர்கள் என்னவென்று விசாரிக்க, நடந்ததை சொன்னவுடன் அதிர்ச்சியானார்கள். ஏண்டா, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இல்லை விஷ்ணு, சொன்னால் விஷாலி பேர் வரும், அதனால் ஒன்றும் சொல்லலை என்று ஆதி கூறிக்கொண்டிருக்கும் போதே விஷாலி அங்கே வந்தாள். என்னாச்சு ஆதி, பிரின்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப திட்டாங்களா? ஒன்றும் இல்லை விஷாலி, நீ போ. என்னன்னு சொல்லு ஆதி என விஷாலி திரும்பவும் கேட்க, போன்னு சொல்கிறல்ல என்று ஆதி கத்தியதில் திடுக்கிட்டவள் அமைதியாக சென்று விட்டாள். ஏன் ஆதி இப்படி கத்துற, பாவண்டாவ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, அவனை பற்றி தான் தெரியும் தானே அவளுக்கு, எதுக்கு பேசணும் என ஆதி கொதித்தான். ஆதி ரிலாக்ஸ்டா, அவன் டார்ச்சர் பண்ணால் அவன் என்ன பண்ணுவா, அவள் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், இழுத்து வச்சு 4 அறை கொடுத்துருந்தா எல்லாம் சரியாகியிருக்கும் சந்தோஷ், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சே என்று ஆதி வெறுப்பாய் பேச, மச்சி கூல்டா, 1 வீக் லீவ் விட்டாச்சுன்னு என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் அப்படி டென்ஷன் ஆகிற என விஷ்ணு ஆதியை சமாதானப்படுத்த அவன் அமைதியானான். ஆதி என்னதான் உதவி செய்தாலும்
விஷாலி நல்ல பெண்ணாகவே தோன்றினாலும் ஏனோ பெண்களை பற்றிய அவனது அபிப்பிராயம் மாறவில்லை. இவனுடைய நண்பர்கள்தான் இவனை எப்படி மாற்றுவது என குழம்பி போனார்கள். ஆதியும் வினித்தும் 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள். அதிதேவ் படிப்பின் முன்னிலையில் விளங்கினான். அதே போல அவனாகவும் வம்பு சண்டைக்கு போக மாட்டான். வந்த சண்டையை ஒரு வழி பார்க்காமலும் விடமாட்டான். மாணவர்கள் ஏதாவது படிப்பு சம்பந்தமாக எந்த உதவி என்றாலும் சொல்லித் தருவான். விஷாலி அவன் வகுப்பு மாணவி. அதிகமாக அவள் அவனிடம் பேசாவிட்டாலும் ஏதேனும் படிப்பில் சந்தேகம் இருந்தால் அவள் கேட்பாள். அதனால் வினித்திடம் என்ன பிரச்சனையோ என பதறி போய் ஆதி அங்கே சென்றான். வினித்திற்கு கல்லூரியில் ஏற்கனவே கெட்ட பேர் இருந்தது. படிப்பிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி அவன் பெயர் படுமோசமாக இருந்தது. அவனுடைய அப்பா ஆளும் கட்சியின் எம்எல்ஏ என்று இல்லாத அலுச்சாட்டியம் செய்தான். கிட்டத்தட்ட ரவுடியைப் போல கல்லூரியில் வலம் வந்தான். ஒரு வாரம் எந்தவித சத்தமுமின்றி அமைதியாக சென்றது. இதற்கிடையில் வினித் தனது நண்பர்களின் மூலமாக கல்லூரியில் போதை மருந்தை சப்ளை செய்தான். பெண்களை போதை மருந்தை காட்டியே மயக்கி வைத்தான். வினித்தின் அப்பா இதற்கு முன் ரவுடி. ஒரு அமைச்சரின் உதவியால் அவன் அரசியலில் காலூன்றினான். ஒரு பக்கம் எம்எல்ஏவாக வேஷம் போட்டவன், மறுபக்கம் தனது ரவுடி பிம்பத்தையும் பிழையில்லாமல் செய்தான். வினித் மூலமாக தனது போதை மருந்து தொழிலை மாணவர்களுக்கு பரப்பி எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக்கினான். வினித்திற்கு விஷாலியின் மேல் ஒரு கண் இருந்தது. மேலும் விஷாலியினால் தான் அவமானப்பட்டதால் அவளை பழிவாங்க துடித்தான். இதனால் விஷாலியின் தோழி ஒருத்தியின் மூலமாக அவளை பார்ட்டிக்கு வரவழைத்தான். ஒரு நாள் மாலை வேளையில் விஷாலியின் தோழி பிரியாவை சந்தித்தவன் அவளுக்கு பணத்தாசை காட்டி விஷாலியை வரவழைத்தான். அவளும் பணத்திற்கு மயங்கி விஷாலியை வற்புறுத்த ஆரம்பித்தாள். ஷாலி, பார்ட்டிக்கு நாளைக்கு போகலாம் வாடி. ஏய், உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதாடி. எனக்கு பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது. சொன்ன கேளுடி, 5 ஸ்டார் ஹோட்டல் டி. அங்கே எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஒரு முறை நம்ம மனோ சொன்னாடி. எவ்வளோ அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரலை. அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாருடி, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். நம்ம நித்தி பர்த்டேன்னு தானடி சொல்கிறேன் என்றவளை யோசனையாய் பார்த்தாள். என்னடி யோசிக்கிற? நித்தி நெக்ஸ்ட் வீக் தானே பர்த்டேன்னு சொன்னா, நீ நாளைக்குன்னு சொல்கிற. ஐயோ, இது எப்போ நடந்தது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போன கேப்பில் சொல்லியிருப்பாளோ? சமாளி என்று யோசித்தவள், ஏய், அவளுக்கு நாளைக்கு தாண்டி பர்த்டே. அவள் உனக்கு தப்பாக சொல்லியிருக்கா. எனக்கு நல்லா தெரியும்டி. ப்ளீஸ் டி, வாடி, நம்ம அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எப்போ போகிறது என அவள் கண்களில் ஆசை மின்ன சொல்ல விஷாலிக்கு அவள் மேல் பரிதாபம் தோன்றியது. சரிடி, நாளைக்கு போகலாம் என அவள் அரைமனதாக ஒத்துக்கொள்ள பிரியா சந்தோஷமாக ஹே என கத்தினாள். இருவரும் மிடில் கிளாஸ் மாணவிகள். பிரியாவுக்கு பணப்பிரச்சனை காரணமாக நிறைய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஆடம்பரத்தில் கொள்ளை பிரியம். ஆனால் அதை அனுபவிக்க அவள் வீட்டில் வசதி இல்லை. அதனால் தவறான தூண்டுகோளால் அவளும் மதிக்கெட்டு தனது தோழியையும் சீரழிக்க பார்க்கிறாள். இரு தோழிகளும் நாளைய விபரீதம் புரியாமல் சந்தோஷமாக தூங்கச் சென்றனர். அடுத்த நாள் மாலையில் இருவரும் பர்த்டே பார்ட்டிக்கு செல்ல அங்கே சில பெண்களும் நிறைய ஆண்களும் இருந்தனர். ஏய், என்னடி இந்த இடம் இப்படி இருக்கு? யாரும் ட்ரெஸ்ஸே ஒழுங்காக போட மாட்டாங்களா ப்ரீ? ஹேய், கம்முன்னு வாடி. எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்க என்றவள் யாரையோ தேடினாள். ஏய், யாரை தேடுற? ஒன்றும் இல்லை, நீ வா என்று பிரியா சொல்ல அங்கே வினித்தை கண்டவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். இவன் எங்கடி இங்கே வந்தான்? இவன் இருக்கானா நான் வந்திருக்கவே மாட்டேன். வா போகலாம் என அவள் இழுக்க அதற்குள் விஷாலியை பார்த்தவன் ஹாய் பெப் என அவள் கையை பிடித்தவனை பளாரென்று அறைந்தாள். அன்று ஆதியுடன் பேசிவிட்டு அவள் செல்லும்போது அவன் நண்பர்களுடன் பேசுவது அவள் காதில் விழுந்ததும் அவள் திடுக்கிட்டாள். அவளால் அவன் சஸ்பெண்ட் ஆனது குற்ற உணர்வாக இருக்க அவன் சொன்னதும் நியாயமாக இருந்தது. தான் இன்னும் கொஞ்சம் துணிச்சலோடு இருந்தால்தானே அவனை சமாளித்திருக்கலாமோ என தோன்றியது. இதையே நினைத்து கொண்டிருந்தவள் எதிர்பாராமல் அவனை பார்த்ததும் எழுந்த கோபத்தில் சடார் என்று அறைந்தாள். ஏற்கனவே ஆதியின் மீது கொலை வெறியில் இருந்தவன் இவளால் தான் கல்லூரியில் எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்பட்டது நினைவுக்கு வர இப்போதும் அவள் அதே போல அவமானப்படுத்த அவனுக்கு இருந்த வெறியில் அவளை ஓங்கி அறைய அவளோ மயங்கி விழுந்தாள். ஏண்டி ஒரு அறையிலேயே சுருண்டு விழுந்துட்ட? உனக்கு இவ்வளோ திமிரா என திமிராய் சொன்னவன் அவளை தூக்கி கொண்டு அங்கிருந்து வெளியேறி ஹோட்டல் அறைக்கு அவளை தூக்கிச் சென்றான்.
ஏய் நில்லு, என்ன பண்ணுற? உன் வேலை முடிஞ்சது, நீ போறியா என அவளை யாரோ போல பார்த்தவன் உடனடியாக அங்கிருந்து சென்றான். ஐயோ கடவுளே, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் என்ன அவள் வாழ்க்கையே பாழாக்கிட்டனா என அவள் கதற யாரிடம் உதவி கேட்பது என திணறிக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் அந்த அறையில் ஒரு மூலையிலிருந்து கவனித்து கொண்டிருந்த ஆதி வினித்தை பின்தொடர்ந்து சென்றான். பிரியா விஷாலியை காப்பாற்றும்படி ஆதியிடம் கெஞ்ச அவளை புழுவை பார்ப்பது போல பார்த்தவன் அங்கிருந்து வெளியேறினான். அங்கே அவன் போனபோது வினித் சிரஞ்சியில் ஏதோ ஏற்ற அதை தடுத்தவன் வினித்தை வெறி கொண்டவன் போல தாக்க அந்த ஊசி ஒரு மூலையில் விழுந்தது. யூ பாஸ்டட், நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? அவளை ஃபோட்டோ எடுத்து போடுறியா? உனக்கு வெக்கமா இல்லை? ஆதி உள்ளே வந்தபோது அவன் அவளை பழிவாங்க ஃபோட்டோ எடுத்து போடுவதாக சொல்லி கொண்டிருந்தது அவன் காதில் விழ அவனை ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அவனை ஃபோட்டோ எடுத்தான். முடிவில் அவன் மயங்கி விழ, இதை ஃபோட்டோ போடுறேன், நாளைக்கு நெட்டில் பார்த்துக்கோ என்றவன் அவளை அங்கிருந்து தூக்கிச் செல்ல அப்போது அங்கு கண்ணில் பட்ட ஊசியையும் மறக்காமல் எடுத்து சென்றான். ஏற்கனவே வினித் ஏதோ தவறாக செய்வது போல இருக்க அதை கண்டுபிடிக்கும் பொருட்டு ஆதி இங்கு வந்தான். வந்தவன் கண்களில் விஷாலி வினித்திடம் பேசி கொண்டிருந்தது கண்ணில் பட அவர்களை பின்தொடர்ந்தான். ஆதி அந்த ஊசியை கொண்டு தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்க வந்த தகவலோ மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அது போதை தரும் ஊசி. மேலும் அவனது நண்பர்களை பின்தொடர்ந்த போது அவன் இன்னும் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனெனில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாய் இருந்தார்கள். இந்த விஷயத்தை பிரின்சிபாலின் கவனத்திற்கு கொண்டு சென்றவன் வினித்தின் மீது நடவடிக்கை எடுக்க வைத்தான். அதேபோல போலீஸில் புகார் கொடுத்தவன் வினித்தை கைது செய்ய வைத்தான். இதையெல்லாம் பார்த்த காளியப்பனுக்கு ஆத்திரம் எளிதில் அடங்க மறுத்தது. எப்படியோ அமைச்சரின் உதவியை பெற்றவன் வினித்தை சிறையிலிருந்து காப்பாற்றினான். ஆனால் அவனை கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை. ஏகப்பட்ட பணம் கொடுத்து வேறொரு கல்லூரியில் அவனை சேர்த்தான். இந்த விஷயங்கள் அவர்களுக்குள் இருக்க அதனால் இப்போது பதிலுக்கு தொழில் விஷயத்திலும் பழிவாங்க முடிவு செய்தார்கள். அப்படி அவர்களுக்கு ஞாபகம் வந்தவன்தான் அதிதேவின் தம்பி வசுதேவ். அதிதேவின் சிறு வயதை கிளறியவர்கள் லலிதா மற்றும் வசுதேவை பற்றி தெரிந்து கொண்டார்கள். முதலில் வசுதேவிடம் தனது ஜெய் பில்டர்ஸை ஒப்படைத்தார். அப்போது ஆதி மற்ற தொழில்களை பார்த்து கொண்டிருந்தான். வசுதேவ் லலிதாவின் வழிகாட்டலில் நேர்மையின்றி செயல்பட்டான். அனைத்திற்கும் பணம் அதிகமாக வாங்க என அவர்கள் பெயர் கெட்டது. இதனால் வசுதேவை தொழிலில் ஈடுபடுத்தாமல் தடுத்தவர் அதிதேவை அந்த தொழிலை பார்க்கச் செய்தார். மேலும் அவனை இவ்வாறு செய்ததற்கு தண்டனையாக கடைநிலையில் இருந்து வேலை செய்ய சொல்ல அவனுக்கு பெரிய அவமானமாகியது. ஆதியும் வசியும் சிறுவயதிலிருந்தே ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழகாததால் அவர்களுக்கிடையே பந்தம் பாசம் எதுவும் தோன்றியதில்லை. ஆதியிடம் பணம் வாங்கி வேலை செய்யும் சூழ்நிலை வர வசுதேவ் அவனை பழிவாங்க துடித்தான். அதற்கு லலிதாவும் துணை. அதனால் அவர்கள் வசுதேவ் மூலமாக ஆதிக்கு தொல்லை கொடுத்தார்கள். இப்போது ஆதி விஷாலியிடம் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்க்க வினித்தின் ரத்தம் கொதித்தது. அதுவும் அல்லாமல் அவனது பிக் சேல் ஆஃபரில் பெரும் வெற்றி அடைந்ததை நினைத்து பார்த்தவன் அவனது தொழிலை அழிக்கும் வெறியோடு கிளம்பினான்.